காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 8 எபிசோடு 45க்கான ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, நைட்டு வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்தது. விஷால் தர்ஷிகாவுக்கு வந்து அந்த கான்வர்சேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த ஸ்கூல் டாஸ்கில் நான் பண்ணது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி இருந்தது, அதனால தான் நான் அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி நைட்டெல்லாம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் அதை பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது இதாக இருந்தது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது காலையில் 8 மணிக்கு வந்து சாங்ஸ் போட்டாங்க. அது என்ன சாங்ஸ்னால் கம 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 சமையல் அப்படிங்கிறது. அது எதுலேருந்து வருதுன்னா சர்வம் சுந்தர படத்துலேருந்து வர பாட்டு தான், அதுதான் போட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து காலையில் ஒரு மார்னிங் டாஸ்க்கு என்னென்னா, 106 நாட்களுக்கு நான் என்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ என்ன வேலை செஞ்சுருந்தேன், எப்படி என்னை க்ரோத்தை என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ஒரு 17 ஃபோட்டோலாம் மேக்ஸிமம் வந்தது. அதில் வந்து முத்துக்கு மட்டும்தான் எல்லாருமே ஓட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. உங்களுக்கு என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். அதுக்கு அடுத்தது முத்து எல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்லாம் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு அப்புறம் உள்ளே வராங்க. எப்படின்னா சமைக்கிறதுக்கு முத்து யார் ராணவு ஜெஃப்ரியும் எல்லாம் பாட்டு பாடிட்டு எல்லாம் உள்ளே வராங்க. அப்படியே அதெல்லாம் வந்தோடனே அப்படியே வந்து ராணுவ வந்து ஒரு சின்னதாக காலிஃப்ளவர் வந்து அதில் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதில் வச்சு ஒரு பூ கொண்டு வச்சு பவிக்கு ஒரு ப்ரொப்போஸ் பண்ண மாதிரி சும்மா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி எல்லாம் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டாங்க. அம்மா டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடக்குது. இதில் என்ன ஃபர்ஸ்ட் டாஸ்க்னா, ஒரு குட்டி பால் இருக்கும். அதை வந்து கண்ணாடி வந்து தலையில அந்த தண்ணி குடிக்கிற கண்ணாடி இருக்கும். அதில் அப்படியே சுற்றிக்கிட்டே போய் இன்னொரு பாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அது தலையிலாவே பிடிச்சி கொண்டு போய் அதில் போடணும். அதுதான் டாஸ்க்கு. மொத்தம் விளையாட வந்தது 5 பேர். இதில் பெண்கள் அணியில் 5 பேர் விளையாடணும், ஆண்கள் அணியில் 5 பேர் விளையாடணும். மஞ்சரி, சாச்சனா, தர்ஷிகா, ஜாக்லின், பவித்ரா 4 பேர் போட்டி போட்டாங்க. மஞ்சரி 2, சாச்சனா 2 போட்டாங்க, 4 பாயிண்ட். தர்ஷிகா போட்டது தப்பாக போட்டாங்க, கொஞ்சம் கிராஷ் பண்ணி போட்டாங்க. அது நேராகவே கொண்டு போய் போடணும், அதில் கொஞ்சம் கிராஷ் ஆயிடுச்சு, அதனால 4 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. ரயானு, அருண் 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ராணவு 1 பாயிண்ட் எடுத்தாரு, மொத்தம் 5 பாயிண்ட் எடுத்தாங்க. ரஞ்சித், தீபக் மொத்தம் 5 பேர் கலந்ததில் 5 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. 2 பேர் 2 பாயிண்ட், ஒருத்தர் மட்டும் 1 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணாங்க இந்த நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க்கில். நடுவராக வந்து முத்து இருந்தார். பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது இந்த கேமு, செம்மையாக என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. அதை முடிச்சுட்டு வந்தோடனே சிவா, ரஞ்சித், சத்யா இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க, நம்ம ஒரு விஷயம் இங்கே பேசுகிறது தான் வெளியில் இதாகும், அது வந்து அப்படி தான் கன்வே பட்டு அது வந்து ப்ரொஜெக்ஷனாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவுமே ஒரு தடவை கரெக்டான பாயிண்ட் தான். இப்போ ராணவு, ரயானு, விஷால் அந்த சண்டை ஆரம்பிச்சது. எப்படின்னா, அருண் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அருண் சொன்னவொடனே ரஞ்சித் வந்து ராணவ் வந்து அந்த சைடில் போய் அதை தைரியமாக இருந்தால் போய் பண்ணுன்னு சொல்லி விளையாட்டாக சொன்னதை அதை அவர் அங்கே போயிட்டாரு. போனவுடனே அவங்க வந்து அந்த ஃப்ராக் மாதிரி போக சொல்கிறாங்க. போயிட்டு வந்தவுடனே கால் வலி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. சொன்னவுடனே அருண் சொன்னதை வந்து அதை மீறிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. முத்து எடுத்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. அதில் என்னென்னா, அருண் குறுக்கால வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னென்னா மாக்கிங்னு வந்து மஞ்சரி சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அருண் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து எனக்கு காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரொம்ப இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக போயிட்டுருக்கு ஒரு ஆர்கியூமெண்ட்டு. அந்த ஆர்கியூமெண்ட்லேயே ஒரு ஃபன்னாக ஒரு இடத்துல போடும்போது அது மாக்கிங் தான் வரும். அதுதான் அவங்க அங்கே சொல்லியிருக்காங்க. அதே வந்து அவங்க நீங்கள் போய் கண்ணாடியில் பாருங்கள் அப்படின்னு சொன்னது அதுவும் மாக்கிங் தான். அது மாக்கிங்னு சொன்ன உடனே இவர் அங்கேருந்து எந்திரிச்சு இந்த கையில் இருக்கிற தலைவாணி கூட கொஞ்சம் எடுத்து வீசின மாதிரி இருந்தது, இப்படி எடுத்து போட்ட மாதிரி இருந்தது. அதுவுமே பார்த்தா அது ஒரு மாதிரி தான் இருந்தது. அது அவர் பண்ணதும் தப்பு இருக்குது, அருண் மேலேயும் கேப்டன் மேலேயும் தப்பு இருக்குது. இது முடித்த உடனே இதெல்லாம் இவங்களுக்கு இவ்வளோ சண்டாகி அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளே போனாங்க. உள்ளே போனவுடனே முத்து தெளிவான பாயிண்ட் சொல்லிட்டார். அது கரெக்டாக இருந்தது. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீ அதை நான் பண்ணது மாக்கிங்னு நீ சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கிறது பாயிண்ட்டு. அதை வந்து நீ மாக்கிங் இல்லைன்னு சொன்னது தப்பு. அது வந்து நீங்கள் 2 கான்வர்சேஷன் போயிட்டு குறுக்கால் நீ பேசுனது அது மாக்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, அந்த மாக்கிங் சொன்ன உடனே இவர் எதுக்கு அந்த தலைவணியெல்லாம் எடுத்து அப்படி பண்ணாருங்கிறது அதுவுமே தப்பு தான். அதுவுமே பண்ணக்கூடாது. அவங்க மாக்கிங் சொல்லியிருக்காங்க, அது கண்ணாடி போய் பார்க்க சொன்னது அதுவும் தப்பு தான். இதில் வந்து என்னென்னா, உள்ளே போய் முத்து தெளிவாக பாயிண்ட் சொல்லும்போது தீபக் வந்து கொஸ்டின் கேட்குறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாரு தீபக்கு, இந்த மாதிரி நீங்கள் மஞ்சரிக்கு இது அவங்களுக்கு கன்சென்ட் பண்ணுறீங்களா ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க அழுக வரும்போது அந்த அழுகையை அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெளிவான பாயிண்ட் சொன்னார். அது சூப்பராக இருந்தது. அதை சொன்ன உடனே அருண் வந்து என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை மேலே கிரட்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார். அதெல்லாம் பார்க்கும்போது இதாக தான் இது தேவையில்லாமல் எதுக்கு அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது.
அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒரு இது வந்தது லிவிங் ஏரியாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. கேப்டன்ஸுக்கு வந்து 3 பேட்ச் இருக்கும், அந்த 3 பேட்ச் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து முத்து சொன்ன பாயிண்ட் ரெண்டுமே வேலிடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவங்க கொடுக்குற டாஸ்கில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுங்கிறது ஒன்று, அது ஓகே, அது இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து என்னென்னா, இந்த மாதிரி அவங்க மோக்கிங்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வேண்டான்னு சொன்ன வேர்ட்ஸாக மறுபடியும் சொன்னதுனால அது ஓகே தான். அதுக்காக அந்த ஒரு இதை பிடுங்கிறது கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் சாச்சனா சொன்ன பாயிண்ட் என்னென்னா, ராணவ் சொன்னதுங்க, அது வந்து ராணவில் இருந்து தான் வந்தது அந்த இது, அந்த பாயிண்ட்டுக்குன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் ரெண்டாவது என்னென்னா, அவங்க பேசும்போது இன்டர்ஃபியூர் பண்ணி ஏதோ அவங்க பேச பேச எப்போ பேசினாலும் குறுக்கால வந்து இது சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதாட்டு இருக்குது. அது சொன்னது இது நார்மலான பாயிண்ட்டாக எல்லாமே கேட்டாங்க. இந்த பாயிண்ட் சொல்லி உனக்கு அதை எடுக்கணும்னு ஆசை இருந்தால் அது கரெக்டாக இருந்தால் அதை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோ எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி ஒரு தெளிவான பாயிண்ட் சொன்னதுனால அதனால எல்லாம் அமைதியாயிட்டாங்க. என்னென்னா, உனக்கு இந்த பாயிண்ட் வேலிடான்னு கேட்டாங்க, வேலிட்னா ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, அன்சிதாவும் உனக்கு மனசாத்தி தொட்டு சொல்லு, உனக்கு அந்த பாயிண்ட் வேலிடா அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லி தான் எடுக்கிறதுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து ஒரு தெளிவான பாயிண்ட் சொல்லிட்டான், அவங்களுக்கு இப்போ தான் இது வந்திருக்கு, இது வந்த உடனே இவங்களுக்கு வேணும்னே சொல்லி நம்ம எடுக்கணுங்கிறது வேண்டாம், நம்ம இனி நடக்கும் போது அதில் தவறு நடந்ததுன்னா அதை நீங்கள் பாயிண்ட் பண்ணி எடுங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாக அந்த பாயிண்ட் சொன்னார். அது ஜெஃப்ரி சூப்பராக சொல்லியிருந்தாரு, அது அழகாக இருந்தது. அவருக்கு கிளாஸும் தட்டினாங்க அதை சொன்ன உடனே. அது பெண்கள் சார்பாகவும் தட்டினாங்க, ஆண்கள் சார்பாகவும் 2 பேருமே தட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் தீபகம் அவருமே தெளிவாக பாயிண்ட் சொன்னார், நம்ம இனிமேல் இதை நீங்கள் அப்படி எடுத்து கொடுக்க வேண்டாம் அவசரப்பட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் அவர் சொன்னார். ஏன்னா அவங்க சாச்சனா சொல்லிகிட்டே இருந்தனால அவங்க கழட்டி அதை கொடுக்க வந்தாங்க, அதுக்குமே அதை தெளிவாக பாயிண்ட் சொல்லிட்டாரு, கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த இது சண்டை முடிச்சு வெளியே வந்தோம்னா எல்லாம் உங்களுக்கு ராஜா ராணி இதெல்லாம் யார் யாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாரு பிக் பாஸ். இதில் என்னென்னா, இவங்களுக்குள்ள வந்து ஆண்கள் அணிக்குள்ள ஒருத்தர் வந்து இங்கே பெண்கள் அணியிலேருந்து ஒருத்தரை அவங்க இதாக வச்சுக்கலாம், அந்த கேங்கோட இது ஸ்பையாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து ஆண்கள் அணியில் வந்து ஜாக்லின் யூஸ் பண்ணியிருக்காங்க, பெண்கள் அணியில் யாருன்னு தான் இன்னும் தெரியல. எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது. அரசன் வந்து யாருன்னா முத்து, ரஞ்சித், ஆனந்தி, சிவா, அருண். அரசன் பிரஜைகள், அரசின் பிரதிநிதிகள் வந்து அன்சிதா, சத்யா, வர்ஷினி, ஜாக்லின். ஜெஃப்ரி வந்து அந்த இதுக்காக வருவார். அதுக்கப்புறம் சௌந்தர்யா ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாரு, ரயானுக்கு ஒரு கேரக்டர், பவித்ராவுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, ரயானும் பவித்ராவும் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. விஷாலு தர்ஷிகாவுக்கும் அந்த சமையல் இது கான்செப்டை கொடுத்துருந்தாங்க. தீபக்கு மஞ்சரிக்கு படை தளபதி கொடுத்துருந்தாங்க. ராணவுக்கு சாச்சனாவுக்கும் அந்த ராஜா ராணி அப்படிங்கிற மாதிரி கெட்டப்பில் கொடுத்துருந்தாரு. எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸு காஸ்டியூமு எல்லாமே நேற்று நைட்டே வந்துருச்சு. எல்லாமே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஆண்கள் அணியில். இதெல்லாம் பேசி முடிஞ்சு ஜாக்லின்ட்ட போய் சொல்லிட்டாங்க, நீங்கள் தான் வந்து அந்த ஒற்றனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. சூப்பராக எபிசோடு போச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நாளைக்கு நான் என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு டக்குன்னு அப்டேட் கொடுக்குறேன். உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லைன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.